வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ இட்லி மாவுல இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கும் போது மாவு எடுத்து வச்சிருந்தேன். அதுல இப்போ ஒரு வடை சுட போறோம், போண்டா மாதிரி. அது எப்படி சுடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல இந்த மாவை கொட்டிக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். மிளகாய் ரெண்டு பொடியா நறுக்கியிருக்கேன். மிளகும் சீரகமும் நுணுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு சேர்த்துருக்கேன். அதனால உப்பு பார்த்துக்கிட்டு காணலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணியா இருந்தா வடை எண்ணெயை குடிக்கும். அதனால அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வடை சுட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வேகவும் புரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புரட்டி விட்டுக்கலாம். இன்ஸ்டன்டா வடை சுடணும் அப்படின்னு நம்ம நினைச்சா இப்போ இட்லி மாவுல இந்த மாதிரி சுட்டுக்கலாம். ஈவினிங் டைத்துல ஒரு டீயோட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். பொன்னிறமா வரவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வடைகளை எடுத்துக்கலாம். வடை ரொம்பவே சூப்பரா இருக்கு. டேஸ்டாவும் இருக்கு. உள்ள எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. வெளியில மொறுமொறுன்னு இருக்கு. இந்த மாதிரி போண்டா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க.